Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மச்சான் என்ன கண்டுக்காதீங்க, அப்படி போங்க, அப்படி பேசுங்க. சீறி பாயும் அருவியானது ஆர்ப்பரித்து கொட்டிக் கொண்டிருக்க அந்த ஆபத்து சூழ்ந்த இடத்திற்கு எப்படி சென்றார்கள் என தீயணைப்பு மீட்பு படை மற்றும் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது இந்த கடைசி வீடியோ. குதூகலம் நிறைந்த உற்சாகத்தோடு கரணம் தப்பினால் மரணம் என்பதை அறியாமல் ரீல்ஸ் வீடியோ மோகத்தில் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்ற 4 கல்லூரி மாணவர்கள் தற்போது உயிரோடு இல்லை. உயிரிழந்த இளைஞர்கள் அருவிக்கு செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தங்களது செல்போனில் எடுத்த வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மச்சான் என்ன கண்டுக்காதீங்க, அப்படி போங்க, அப்படி பேசுங்க. பார்த்து போ, பொறுமையா போ. நண்பர்கள் அனைவரும் குதூகலமாக பேசி சிரித்துக் கொண்டே செல்வதும் அதுதான் தங்களின் கடைசி பயணம் என தெரியாமல் உற்சாகமாக நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளன. 2026 மார்ச் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தலையுற்று அருவியை சுற்றி பார்க்க வந்த கல்லூரி மாணவர்களில் 4 பேர் தண்ணீரில் மூழ்கிவிட அப்பகுதியே பரபரப்பிலும் சோகத்திலும் மூழ்கியது. இருள் சூழ ஆரம்பித்த நேரம் என்பதால் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்றால் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்பதால் தீயணைப்பு துறையினரே மேலே செல்ல முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக இரவு நேரம் ஆகிவிட்டதாலும் அடர்ந்த வனப்பகுதி என்பதாலும் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டது. மறுநாள் 4ஆம் தேதி சனிக்கிழமை தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஒன்றிணைந்து தேடுதல் பணியை தீவிரப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினரின் கடுமையான தேடுதல் வேட்டையில்தான் கல்லூரி மாணவர்களான ஆதில், ஆயாஸ் மற்றும் ஃபாரூக் ஆகிய 3 உடல்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. சதாம் ஹுசேனின் உடல் தொடர்ந்து தேடப்பட்டதால் பதபதைப்பும் பரபரப்பும் தொடர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சி பகுதிகள் மேல் தலையூற்று அருவி, ஒட்டன்சத்திரம் மலைப்பகுதியில் உள்ள பரப்பலாறு அணையில் பாச்சலூர், பன்றிமலை, வடகாடு பகுதியில் உற்பத்தியாகும் நீரோடைகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கின்றன. அணையில் இருந்து வெளியேறும் நீர் விருப்பாச்சி மலைக்குன்று வழியாக தலையூற்றில் அருவியாக கொட்டுகிறது. பல அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவது காண்போரை ஆச்சரியப்படுத்தும். விருப்பாட்சியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் மலையடிவாரத்தில் பெருமாள் கோயிலை அடையலாம். அங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் நல்காசி, விருப்பாச்சி ஈஸ்வரர் கோயிலின் முன்பகுதிகள் அருவியை காணலாம். இதனால் வெளியூர்களில் இருந்து பெரியவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என பலதரப்பு மக்கள் சுற்றி பார்ப்பது வழக்கம். ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் கொட்டுவது சிறப்பு. மலையடிவாரத்தில் இன்னொரு அருவியாகவும் தலையூற்று அருவி கொட்டுகிறது. இதனை கீழ்த்தலையூற்று அருவி என்கின்றனர். இந்த நீரை காசி தீர்த்தத்துக்காக ஈடாக கருதுவதால் நல்காசி என்றும் அழைக்கின்றனர். பின் மலையடிவாரத்தில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நங்காஞ்சி ஆறாக ஓடுகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அருவி இருக்கும் பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே நேரம் அருவி பகுதியில் நீர்ச்சூழல் சில இடத்தில் ஆழம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு காரணமாக யாரையும் குளிக்க அனுமதிப்பது இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 கல்லூரி மாணவர்கள் அருவியை சுற்றி பார்த்து குளிக்கச் சென்று உள்ளனர். அதில் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆதில், சதாம் ஹுசேன், ஆயாஸ், ஃபரூக் ஆகிய 4 கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஒட்டன்சத்திரம் வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஒட்டன்சத்திரம் தீயணைப்பு துறையினருடன் விரைந்து சென்ற போலீசார் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இரவு நேரம் என்பதாலும் மேலும் தலையூற்று என்பதாலும் மின்சார வசதி ஏற்படுத்த முடியாத சூழலால் உடலை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதனால் தேடும் பணியை நிறுத்திவிட்டு 4ஆம் தேதி காலையில் மீண்டும் தேடும் பணி தொடங்கி 3 உடலை கண்டுபிடித்தனர். 4வது நபரை தேடியது சோகத்தை ஏற்படுத்தியது.
உள்ளூர்காரர்களுக்கு இந்த அருவியின் ஆபத்துகள் தெரியும். அதனால் குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று குளிக்க மாட்டார்கள். ஆனால் வெளியூரிலிருந்து வருகிறவர்கள் இதன் ஆபத்தை உணராமல் சுழலியில் சிக்கிக் கொள்கிறார்கள். இது தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. எனவே வெளியூரிலிருந்து வருவோருக்கு இதன் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென கோரிக்கை வைக்கிறார்கள் உள்ளூர் மக்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒட்டன்சத்திரம் செய்தியாளர் செல்லமுத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.